அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது சவுதியிலிருந்து வந்த ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாம். நமக்கே தெரியும், ரமலான் மாசத்துல 10வது நோன்புல ஈரான்ல தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உடனே ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி கொடுக்கறதுக்காக ராணுவ தளத்தை இடம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய சவுதி, UAE, கத்தார், பஹ்ரைன் எல்லாம் தாக்குதல் நடத்தினாலும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தினாங்களோ தவிர புனித ஸ்தலங்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தல. இது ரமலான்ல தொடங்குச்சு. 11வது நோம்புல தொடங்குனது. கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் போர் நடந்து அதுக்கப்புறம் ஒரு யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலைமையில இன்னைக்கு 100வது நாளாக நிற்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. யார் அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல அடிச்சிருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேலும் ஈரான் அடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல ஈரானுக்கு ஆதரவாக பக்கத்தால இருக்கக்கூடிய ஏமனும் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. பக்கத்தால இருக்கக்கூடிய ஈராக்கும் அடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே இப்ப போருக்குள்ள வருது. இந்த நேரத்துலதான் அங்க சவுதியில பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, உடனே சவுதி பாத்தீங்கன்னா அவசரமாக ராணுவத்தெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பலப்படுத்தி இருக்காங்க. எல்லாரும் அலர்ட்டா இருங்க, எப்ப வேணா தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் எப்படி ஈரான் அடிச்சாங்களோ அதே மாதிரி போன தடவை என்ன பண்ணிருந்தாங்கன்னா, போர் நடக்கும் போதெல்லாம் அப்பப்ப போய் இந்த சவுதி போன்ற நாடுகளை எல்லாம் தாக்கிட்டு வந்துருவாங்க. யார் தாக்குவான்னு பார்த்தா இஸ்ரேல் தான் தாக்குவாங்க. ஆனா இஸ்ரேல் தான் தாக்குனாங்கன்னு தெரியாத மாதிரி தாக்கிடுவாங்க. யார் அதை தாக்குனாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஈரான் தான் தாக்குனாங்க, பக்கத்தால இருக்கக்கூடிய ஈராக் தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி தாக்குனாங்க, ஏமன் தான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம் நாடுகளுக்கு நடுவுல சண்டை வர்றதுக்கான பிளான போடுவாங்க. அப்படிதான் இன்னைக்கும் நடந்திருக்குது. இந்த 100 நாள் போர் நடந்து முடிஞ்ச நிலையில இப்ப போர் நின்றுச்சுன்னு நினைச்ச நிலையில இன்னைக்கு போர் ஆரம்பிச்சிருக்கு. முதல் நாளே ஈரானும் இஸ்ரேலுக்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. பேசாம இருந்த சவுதியிலையும் இப்ப வெடிப்பு சத்தம் ஏற்பட்டிருக்கு. உடனே சவுதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்களை எல்லாம் விசாரணைக்கு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிங்க, இதை அடிச்சது ஈரானா இருந்தா ஈரானை திருப்பி அடிப்போம், இதை அடிச்சது ஏமனா இருந்தா ஏமனை திருப்பி அடிப்போம், இல்ல இஸ்ரேலா இருந்தா இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான், கண்டுபிடிங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஈரானா இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சு ஏதாவது சொன்னாங்கன்னா போர் பாத்தீங்கன்னா சவுதி மற்றும் ஈரானுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அது மத்த நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலுடைய சதியா இருந்தா ஈரானை அடிக்காம இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, சவுதி விட்டுருவாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த யூதர்களுடைய நயவஞ்சகத்தனமே இப்படிதான். அவங்களால நேரடியா சண்டை போட முடியாது. போற ஆரம்பிச்சது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல தான். ஆனா ஈரான இஸ்ரேலால தாக்க முடியலைங்கிறதுனாலதான் சவுதியை கொண்டு இழுத்து விடுறாங்க. அதாவது இந்த பக்கம் சியா, அந்த பக்கம் சன்னி, இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கறதை தான் அமெரிக்காவும் இஸ்ரேல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஷியாக்களும் இஸ்லாத்தை சார்ந்தவங்க தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சன்னிகளும் நாம எல்லாருமே ஏக இறைவனை பின்பற்றக்கூடியவர்கள் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் நடுவுல பிரச்சனையை கொண்டு வந்துடணும், அந்த மத்திய கிழக்குவே இரண்டா உடைச்சிடணும். உடைச்சிட்டு என்ன பண்ணும், இவங்க பலவீனமா இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்ரேல் என்ன பண்ணுவோம், அவங்களெல்லாம் பிடிச்சிடணும்னு பாக்குறான். இதற்கான சதி திட்டமா தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சவுதியில நடந்திருக்கக்கூடிய தாக்குதலும் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல சவுதி யாருக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல போர் நடந்துச்சுல்ல, அந்த 42 நாள் போர் நடக்கும் போது கூட முழு ஆதரவையுமே ரெண்டு பக்கமுமே அவங்க கொடுக்கல. அதாவது ஈரானுக்கு முழு ஆதரவு கொடுத்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ பகச்சுக்கல. அதே சமயத்துல இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்து ஈரானையும் பகச்சுக்கல. ஈரான் தாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இதுக்கு முன்னாடியே 2-3 தாக்குதல் பொய்யா தாக்குதலை நடத்தி பழிய போட பார்த்தாங்க. அந்த சமயத்துல சவுதியில இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம இந்த பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிக்குள்ள போய் சிக்க கூடாது, யாரு இந்த மாதிரி துரோகத்தனமான வேலை செய்வாங்க நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிவிப்பை ஜாடமாடியா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல சவுதி திருப்பி ஈரானை அடிக்காம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா சவுதியை இந்த கடந்த ஒரு வாரமா ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள வர சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க. ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதாவது இஸ்ரேலோடு இவங்க கூட்டணி சேர்றாங்கன்னு அர்த்தம். அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டா இஸ்ரேலை யார் அடிச்சாலும் அவங்க கூட இவங்களும் சண்டைக்கு போகணும்னு அர்த்தம். ஈரான் இஸ்ரேல் அடிச்சாலும் கூட, அதாவது ஈரான் இஸ்ரேல் அடிச்சாலும் கூட சவுதி ஓடி என்ன பண்ணும், ஈரான் அடிக்கணும். அதுதான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்காக கடந்த 10 நாளா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த நிலையில இப்ப போர் வந்திருக்கு. போர் வந்த உடனே சவுதியிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது எல்லாம் காரணம் காட்டியாவது என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ள சவுதியை கொண்டு மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இது பாக்குறதுக்கு
ஆரம்பத்துல ஒரு நார்மலான தாக்குதலாக தெரிஞ்சாலும் கூட இது பெரிய ஒரு சூழ்ச்சி வலையாக இருந்துட்டு இருக்கு. இது முஸ்லிம்கள் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாதிப்பு தரக்கூடிய விஷயம் தான். இறைவனிடத்துல நம்ம பிரார்த்திக்கணும், அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொள்ளுங்க. இந்த போர் சுமூகமா நின்றணும், சீக்கிரமா நின்றணும்ட்டு. உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு போர் வந்தது, இன்னைக்கு விலைவாசி எப்படி ஏறி நிக்குது, சிலிண்டர் என்ன ஆயிட்டு இருக்கு, வெளியே இருக்கக்கூடிய பொருள்லாம் இப்ப என்ன விலைக்கு வித்துட்டு இருக்குது. ஒரு ஹோட்டல் கடைக்கு போனா கூட இன்னைக்கும் சிலிண்டர் தட்டுப்பாட்டோட தான் இருக்கு. இந்த தடவை போர் வந்தது நமக்கு நல்லதே கிடையாது. இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் நம்ம எல்லாரையுமே கொண்டு போகும். எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. தினமும் செலவு செய்யறது இப்ப 100 ரூபாய் 200 ரூபாய் எச்சாயிட்டு போகுது. இந்த போர் நின்னா மட்டும்தான் உலகம் திரும்ப அமைதிக்கு வரும்.